மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைந்து 8 ஆண்டுகள் ஆன நிலையில் தாயை இழந்தது போல தவித்து வருவதாக கொடநாடு எஸ்டேட் தொழிலாளர்கள் கண்ணீருடன் பேட்டியளித்துள்ளனர். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா கடந்த 2016ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி உயிரிழந்தார். அவர் ஓய்வெடுப்பதற்காக கொடநாடு எஸ்டேட்டிற்கு சென்ற போதெல்லாம் அங்கு விழாக்கோலம் பூண்டது போல காட்சியளிக்கும். மேலும் ஓய்வு நேரங்களில் தோட்ட தொழிலாளர்களுடன் அதிக நேரம் பேசி அவர்களின் குறைகளை கேட்பார். அவர் இறந்து 8 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்று அவரின் நினைவு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தாய் போன்றவரை இழந்த துக்கத்தில் இருந்து இதுவரை மீளவில்லை என்று கொடநாடு எஸ்டேட் தொழிலாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கண்ணீருடன் தெரிவித்துள்ளனர். பேர் சாந்தா, ஸ்டேட்டில் வேலை செய்கிறேன். அம்மாவுக்கு இன்னைக்கு நினைவு நாள். 8 வருஷம் முடிஞ்சு. எங்களுக்கு அம்மா இல்லாதது ரொம்ப ஒரு மிகப்பெரிய இழப்பு தான். அவங்க ஒரு குடும்பத்தில் ஒருத்தராக தான் எங்களையும் பார்ப்பாங்க. நாங்களும் அவங்கக்கிட்ட பேசுவோம், எல்லாமே சொல்லுவாங்க. அம்மாவோட ஒரு இழப்புங்கிறது எங்களுக்கு ஈடுகட்ட முடியாத ஒரு இது தான். குடும்பத்தில் ஒருத்தராக தான் நாங்கள் அவங்கள பார்த்தோம். குடும்பத்தில் ஒருத்தர் இழந்த மாதிரி தான் இப்போ நாங்கள் நினைக்கிறோம். என் பேர் பிரியா. நாங்கள் கரடாமட்டத்தில் இருக்கோம். அம்மா இல்லாதது எங்களுக்கு ரொம்ப இழப்பாக இருக்குது. அம்மா வந்தால் எவ்வளோ ஜெகஜோதியாக இருக்கும் கரடாமட்டமே. ஆனால் இப்போ அம்மா இல்லாமல் 8 வருஷமாக எங்கள் குடும்பத்தில் ஒருத்தர் இல்லாத மாதிரி ஆகி போயிடுச்சு. நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கே தெரியல, என்ன சொல்கிறதுன்னு எங்களுக்கு தெரியல. என் பேர் சிவமலர்சுமி. நாங்கள் இருக்கிறது கரடாமட்டம். அம்மா இருக்கும்போது இந்த பக்கம்லாம் வருவாங்க. நல்லா திருவிழா மாதிரியே தான் இருக்கும். திருவிழான்னு சொல்கிறதுக்கே இல்லை, திருவிழாவே தான். அம்மா இருக்கும்போது அவ்வளோ ஜெகஜோதியாக இருந்துச்சு. இந்த 8 வருஷமாக அந்த அம்மா இல்லாத எங்களுக்கு மனசு ரொம்ப வேதனையானது. அம்மா எங்கள் வீட்டுங்களில் ஒருத்தர் இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. தாய் இல்லாத பிள்ளைங்க மாதிரி நாங்கள் ஆகிட்டோம்.